சக்கர். என்னோட வீடியோ சேனலை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் 35+ மவுண்டனுக்கு மேலே போயிட்டேன். நான் இப்போ எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் போயிட்டு வந்திருக்கேன். ஃபுல்லாக நானே நடந்து போயிட்டு அச்சீவ் பண்ணியிருக்கேன். மேலே போய் நம்ம தேசிய கொடியை காமிச்சிட்டு வந்துட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே போய். இதுக்கு முன்னாடி நான் ஒரு கேதார்நாத் போயிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்னோ மவுண்டன் வரேன். ஈஸியாக இருந்தா கஷ்டமா இருந்ததா? கஷ்டமாகவும் இருந்தது, கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்தது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எங்கள் அம்மா அப்பா நான் 3 பேரும் போனோம். எங்கள் குரூப்போடு நடக்க ஆரம்பிச்சு 3 நாளில் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அதனால நாங்கள் எங்கள் அம்மாவை புங்கிட்டங்காங்கிற ஒரு ஊர்லேயே தங்க வச்சுட்டு நானும் அப்பா கைடு அங்கிள் மட்டும் மேலே போயிட்டு அச்சீவ் பண்ணிட்டு வந்துட்டோம். முதல்ல எப்போதும் நாங்கள் இந்த ஃபால்ஸு ட்ரக்கிங் அந்த மாதிரி போக மாட்டோம். ஃபால்ஸஸ் அந்த மாதிரி தான் போவோம். அப்போ ஒரு நாள் ஒரு அங்கிள் எங்கள்கிட்ட சொன்னாங்க, இங்கே பக்கத்தில் ஒரு சிவன் மலை குட்டியாக இருக்கு, அங்கே போயிட்டு வாங்கன்னு. அங்கே நான் ஃபஸ்ட் டைம் போனேன். அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதனால அடுத்தடுத்த ட்ரக்கிங் நான் போக ஆரம்பித்தேன். என் பேர் ஸ்ரீதர். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் நார்மலாக ட்ரெக்கிங் அந்த மாதிரிலாம் போக மாட்டோம். நார்மலாக நாங்கள் வீக்கெண்ட் அந்த மாதிரி ஃபால்ஸ் மாதிரி தான் போயிட்டு இருந்தோம். சரி, அப்போது ஒரு டயத்தில் இவளுக்கு ஒரு 3 வயசு 2 வயசு இருக்கும். ஸோ நாங்கள் திண்டுக்கல்ல வெள்ளிமலைன்னு ஒரு மலைக்கு நாங்கள் சைட் சீயிங் போயிருந்தோம். ஸோ அங்கே ஒரு மலை மேலே சிவன் மலை இருக்குது. அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க. நாங்கள் போவோம், குழந்தை எப்படி நடப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, குழந்தை நடந்துடுவாங்க, நீங்கள் நடப்பீங்களா பாருங்கள் அப்படின்னாங்க. அப்படி ஆரம்பித்த அந்த பயணம் ஒரு விளையாட்டாக ஆரம்பித்தது தான். அது ஆரம்பித்து அவளை ஏறி இறங்கிட்டா. அதை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு சந்தோஷம். சரி, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன மலைகளுக்காக கூட்டி போய் ட்ரை பண்ணோம். அவளுக்கு அந்த மலைகளில் கொஞ்சம் ஈடுபாடு நிறைய இருந்ததுனால அதை அப்படியே நாங்கள் மாதத்தில் 2 தடவை எப்படியாவது ஒரு மலைகளுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மலைகளுக்கும் எப்படி போயிட்டு இருந்தோம்.